கைஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஹை எக்ஸ்ப்ளோசிவ் ஃபேக்ட்ரியிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நியூ கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கில்டு ஒர்க்கர் கேட்டகரிலையும் சூப்பர்வைசர் கேட்டகரிலையும் வந்து உங்களுக்கு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரியுமே வந்து பார்த்திங்கன்னா 36,000லேருந்து 39,000 வரைக்கும். அண்ட் இந்த கேட்டகரிக்கு 19,000லேருந்து பேசிக் பே ஸ்டார்ட் ஆகுது. அலவன்ஸ் எல்லாமே சேர்த்து இதை விட அதிகமாக தான் கிடைக்கும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் கிடையாது கைஸ், ஓகேங்களா. ஸோ டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மார்க்கை வச்சு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ மூலமாக வந்து ஹையர் பண்ண போகிறதா உங்களுக்கு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்மளோட டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலான்னா அதோட லிங்க் டீட்டெயிலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதிலுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், டெய்லியுமே வரக்கூடிய நியூ கவர்மெண்ட் ஜாப், ப்ரைவேட் ஜாப்ஸ், எம்என்சி ஜாப் பற்றின டீட்டெயிலாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் மொபைலில் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணி ஃப்ரெஷர் செலக்ட்.com போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் டெய்லியுமே வரக்கூடிய நியூ ஜாப் டீட்டெயில் எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி எந்த ஜாப் சூட் ஆகுமோ அதுக்கு தகுந்த மாதிரி செக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. டெய்லியும் காலைலையும் ஈவினிங்கும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். கைஸ், இதுதான் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இது கூடவே அட்டாச்சாக அப்ளிகேஷன் ஃபார்மே கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட லிங்க் டீட்டெயில் வந்து நானுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ அப்ளிகேஷன்ஸில் வந்து அவங்க என்னென்ன கேட்டிருக்காங்களோ, என்ன போஸ்ட்டு, என்ன நேமு, தென் அதுக்கப்புறம் வந்து உங்கள் ஃபாதர் நேமு, டேட் ஆஃப் பர்த், இந்த மாதிரி என்னென்ன கேட்டிருக்காங்களோ எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. இது கூட என்னென்ன அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்களோ எல்லாமே கரெக்டாக அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணிவிட்டு கரெக்டாக அவங்க சொல்லியிருக்கக்கூடிய இந்த அட்ரஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் மூலமாக சென்ட் பண்ணி விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்குன்றதையும் தெளிவாக சொல்லிட்டாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம், இதில் யாருக்குமே ஃபீஸ் கிடையாது, ஓகேங்களா. அப்ளை பண்ணுற எல்லாருமே வந்து ஃப்ரீயாகவே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதை வந்து தெளிவாகவே வந்து அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ வந்து போஸ்டிங்ஸ் டீட்டெயிலுமே நம்ம பார்க்கலாம். போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சூப்பர்வைசரி கேட்டகிரி. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேலரியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்து மந்த்லி 36,000 இருக்கும். செகண்ட் இயருக்கு 37,080 ருபீஸ் இருக்கும் மந்த்லி. தேர்ட் இயருக்கு மந்த் அண்ட் மந்த் வந்து 38,192 ருபீஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் இயருக்கு மந்த் அண்ட் மந்த் 39,338 ருபீஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்கில் ஒர்க்கரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 19,900 சொல்லியிருக்காங்க. இது பேசிக் பே மட்டும்தான், இது இல்லாமல் டியரன்ஸ் அலவன்ஸுமே இருக்குன்றதையும் தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ தென் அதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் சூப்பர்வைசரி ஸ்டாஃபுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிடெக்கில் நீங்கள் கெமிக்கல் வந்து முடிச்சிருந்தீங்கன்னா எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மற்ற டீட்டெயிலாம் இங்கே கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. இதுக்கான செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மார்க்கை வச்சு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் இன்டர்வியூ மூலமாக ஹையர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. பிடெக்கில் வந்து நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய மார்க்கை வச்சு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூ இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் செலக்ட் பண்ணுவாங்க இந்த பர்டிகுலர் போஸ்டிங். மற்றபடி ரிட்டன் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எதுவுமே கிடையாது கைஸ். அதை வந்து அவங்க தெளிவாகவே வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அடுத்த போஸ்டிங் வந்து ஸ்கில்டு ஒர்க்கர் கேட்டகிரி. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மஸ்ட்டாக 10வது பாஸ் பண்ணியிருக்கணும், 10th பாஸ் பண்ணியிருக்கணும். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் என்ஏசி இல்லைனா என்டிசி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சுருக்கணுன்றதையும் வந்து அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. அந்த சர்டிஃபிகேட் என்ன கேட்டகிரியில் இருக்கணுன்றதையும் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக செக் பண்ணிக்கிங்க. இந்த பர்டிகுலர் போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஏஜை பொறுத்த வரைக்கும் மினிமம் 18லேருந்து மேக்ஸிமம் 40 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள். இதோட செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. உங்களோட மார்க்கை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ண போகிறாங்க, ஓகேங்களா. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் டெஸ்ட் வந்து இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கே இன்டர்வியூ இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, மார்க்கை வச்சு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இங்கே இன்டர்வியூ வைப்பாங்க. இங்கே மார்க்கை வச்சு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ப்ராக்டிக்கல் டெஸ்ட் வந்து இருக்குன்றதை வந்து சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ மற்றபடி எழுத்து தேர்வு, ரிட்டன் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது கைஸ். ஸோ மஸ்ட்டாக வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதோட லிங்க் டீட்டெயில் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த வீடியோ வந்து மஸ்ட்டாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் எந்த ஒரு அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ கைஸ்.